எனக்கு பாயாசம் சாப்பிடணும்னு தோணல. எனக்கு என்ன தோணுதுன்னா, சுமதியோட விருப்பம் மாறிடுச்சு. சௌமியா, எனக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட கூட நான் சாப்பிடுறேன். அப்புறம் 4 கப் ஃபுல்லா கூட. சரி. நீங்க என்ன ராட்சசனா? 4 கப்பு கேக்குறீங்க? சாமியாத்த, முதல்ல எனக்கு பாயசம் கொடுத்துருங்க, இல்லைன்னா மொத்தத்தையும் இவர் சாப்பிட்டுருவாரு. சரி சிண்டு. அங்க பாத்தீங்களா, உறவுகள் மாறிட்டு இருக்கு. இனிமே இந்த வீட்ல அக்கா தங்கச்சிங்களோட சண்டைய சந்தோஷமா பார்க்க முடியும். நான் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேங்க. ஷனு, நான் சொல்றது கையில நீயும் மாறிடு. அப்படியே உன் வாயை வச்சுட்டு சாப்பாடு மட்டும் சாப்பிடு. இல்லைன்னா எப்போ இந்த வீட்டு வாசக்கதவு உனக்கு மூடிடும்னு உனக்கே தெரியாது. சாப்பிடு. எப்ப பார்த்தாலும் இதே சொல்லுங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்புங்க. நாம வரதட்சணையை பத்தி எதுவுமே பேச தேவையில்லை. பாருங்க, என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. இந்த மாதிரி குடும்பம் கிடைக்கிறதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, சீக்கிரமாவே ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோன்றேன். வாழ்த்துக்களுங்க, நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். எவ்வளவு நல்ல முகூர்த்தத்தை குறிச்சாலும் சரி, இந்த வீட்ல எந்த மருமகளும் சந்தோஷமா இருக்கவே முடியாது. இங்க வர்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இது என்னோட புகுந்த வீடு. இந்த ஆளுங்களோட வீடு மட்டும் தான் பெருசு, ஆனா இவர் மனசு இன்னைக்கும் அதே அளவுக்கு தான் இருக்கு. அப்புறம் நீங்க இந்த ஆளுங்க பேசுற எந்த பேச்சையும் நீங்க என்னைக்கும் நம்பிடாதீங்க. நீங்க டென்ஷனே ஆகாதீங்க. இன்னைக்கு இவங்க உங்ககிட்ட வரதட்சணை பத்தி பேசவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும்ல, உங்களோட இரும்பு பெட்டியோட சாவி இப்ப இவங்க கிட்ட இருக்குன்னு. அதான் உங்க மகன் இருக்கால, யார நீங்க உங்க மாப்பிள்ளையாக்க விரும்புறீங்களோ அவரு என்னோட புருஷன். அப்புறம் எங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் கூட ஆகல. அவர் ஒரு 5 வயசு பையனுக்கு அப்பா. இன்னமும் எங்களுக்குள்ள புருஷன் பொண்டாட்டின்ற உறவு இருக்கு. மறுமணத்தை நடத்தி வைக்க பெருசா வந்துட்டாரு. நீங்க எப்படி நடத்துறீங்க நானும் பாக்குறேன். நீங்க சொன்னது ரொம்ப சரிதாங்க. இந்த மாதிரி மருமகளை யார் தான் வீட்டில் வச்சுக்க விரும்புவாங்க? இவங்க நீங்க திருந்தறதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தாங்க. ஆனாலும் நீங்க திருந்தல. அப்புறம் இப்படி பேசுறதையும் விடல. இல்லங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ராவி அக்கா அந்த மாதிரிலாம் இல்ல. உங்ககிட்ட யாரோ பொய் சொல்லிருப்பாங்க. உன்னை பத்தின உண்மைய நான் சொல்லவா? நீ ஒரு குடும்பத்தை காப்பாத்த வந்திருக்கல. நான் வாயை திறந்தேன்னா அர்ஜுன் தாஸோட குடும்பம் பூரா சின்ன பின்னமாயிடும். ஜாக்கிரதை.